Statistics, exercise 14.2, question number 2. நமக்கு என்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்கன்னா லைஃப் டைம்ஸ் இன் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க, தென் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க, தென் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா determine the modal lifetime of the components. ஸோ நமக்கு என்ன டிட்டர்மைன் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா மாடல் லைஃப் டைம் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மோடோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், எல் ப்ளஸ் f1 மைனஸ் f0 டிவைட் பை 2f1 மைனஸ் f0 மைனஸ் f2 இன்ட்டு h. ஸோ எல்ன்றது லோவர் லிமிட் ஆஃப் த மாடல் கிளாஸ், ஹெச்ன்றது சைஸ் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல்ஸ், f1 வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் த மாடல் கிளாஸ், f0 வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் த கிளாஸ் ப்ரிசீடிங் டு த மாடல் கிளாஸ், அண்ட் f2 வந்து frequency of the class succeeding the model class. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் உங்களுக்கு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு மோட் கிடைக்கும். ஸோ நமக்கு கொடுத்துருக்க டேபிளில் இருந்து இந்த வேல்யூஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அந்த டேபிள்லேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது வந்துட்டு மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி நீங்கள் பார்க்கணும். கொடுத்துருக்க டேபிளில் ஃப்ரீக்வன்சி வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 10, 35, 52, 61, 38 அண்ட் 29. இதில் மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 61 தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி வந்து 61. ஸோ நம்ம மேக்ஸிமம் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 61. அதோட மாடல் கிளாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 60 to 80. ஸோ மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சின்றது வந்து f1, மாடல் கிளாஸ் வந்து 60 to 80. ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா f1 தட் இஸ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த மாடல் கிளாஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 61. ஸோ நமக்கு வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் த மாடல் கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு 61 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. f1 இஸ் ஈக்குவல் டு 61. இப்போ நம்ம வந்து f0 ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ f0ன்றது என்னது, ஃப்ரீக்வன்சி ஆஃப் த கிளாஸ் ப்ரிசீடிங் த மாடல் கிளாஸ். ஸோ 61 தான் மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி நம்ம பார்த்தோம், அதோட மாடல் கிளாஸ் வந்து 60 to 80. ஸோ அதோட ப்ரிசீடிங் வேல்யூ தான் வந்து ஃப்ரீக்வன்சி தான் வந்துட்டு உங்களுக்கு f0. ஸோ மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சியோட ப்ரிசீடிங் ஒன் தான் வந்து f0. ஸோ f0 வந்து 52. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி பண்ணோம், அதுதான் f1 நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ ப்ரிசீடிங் ஃப்ரீக்வன்சி நம்ம பார்த்தோம். ஸோ 61க்கு முன்னாடி வந்துட்டு ப்ரிசீடிங் வந்து 52 தான் ஃப்ரீக்வன்சி இருக்குது. ஸோ f0 வந்துட்டு 52. ஸோ f1 அண்ட் f0 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. f2ன்றது ஃப்ரீக்வன்சி ஆஃப் த கிளாஸ் சக்சீடிங் த மாடல் கிளாஸ். ஸோ மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி ஃபைண்ட் அவுட் பண்ணோம், f1 வந்து 61. தென் ப்ரிசீடிங் தான் வந்து f0, இதுக்கு முன்னாடி வேல்யூ 52. சக்சீடிங்கிறது மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சியோட நெக்ஸ்ட் வேல்யூ. ஸோ இதோட வேல்யூ 38. ஸோ f2 வந்து 38. ஸோ நமக்கு கொடுத்துருக்க டேபிள்லேருந்து f1, f0, f2 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இன்னும் நமக்கு ஸ்டில் பெண்டிங் என்னென்ன இருக்குன்னா லோவர் லிமிட்டும் சைஸ் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல்ஸோட டிஃப்ரென்ஸ் தான் வந்து h. ஸோ நீங்கள் கொடுத்துருக்க கிளாஸ் இன்டர்வல்ஸ் பார்க்கலாம், 0 to 20, 20 to 40. இதோட டிஃப்ரென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 80 minus 60 வந்து 20, 60 minus 40 வந்து 20. ஸோ ஈக்குவலாக எல்லாத்துக்குமே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 20 தான் இருக்குது. ஸோ ஹெச்ன்றது வந்துட்டு சைஸ் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல்ஸ், டிஃப்ரென்ஸ் ஆஃப் கிளாஸ் இன்டர்வல்ஸ் தான் ஹெச். ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து 20. ஸோ நமக்கு வந்து f1, f0, f2 தெரிஞ்சாச்சு, ஹெச்சும் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் பெண்டிங் ஒன்று இருக்கிறது வந்து எல், லோவர் லிமிட் ஆஃப் த மாடல் கிளாஸ். ஸோ இங்கே நம்ம ஃபைண்ட் அவுட் ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம சொல்லியிருந்தோம் மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி, அதோட கிளாஸ் இன்டர்வல்ஸ் பாருங்கள், அதுதான் மாடல் கிளாஸ் 60 to 80. இதோட லோவர் லிமிட் என்னென்னா 60, அப்பர் லிமிட் வந்து 80. ஸோ இதோட லோவர் லிமிட் தான் வந்துட்டு எல், லோவர் லிமிட் ஆஃப் த மாடல் கிளாஸ். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சியோட கிளாஸ் பாருங்கள், அதோட லோவர் லிமிட் தான் வந்து எல். ஸோ இங்கே வந்து 60. ஸோ நம்ம டேபிள்லேருந்து ஆல் த வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் மோடில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மோடோட வேல்யூஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ நம்ம மோடில் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ வேல்யூஸ்லாம் நமக்கு தெரியும், டேபிள்லேருந்து நம்ம எடுத்திருந்தோம். ஸோ இந்த வேல்யூஸ்லாம் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எல் வந்து 16 நமக்கு தெரியும், ப்ளஸ் f1 வந்துட்டு 61 மைனஸ் f0 வந்து 52 டிவைட் பை 2 இன்ட்டு f1 வந்து 61 மைனஸ் f0 52, f2 வந்து 38 இன்ட்டு கிளாஸ் இன்டர்வலோட டிஃப்ரென்ஸ் பார்த்தோம், h வந்து 20. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கோம்னா 60 ப்ளஸ் 61 மைனஸ் 52 9 டிவைட் பை 2 இன்ட்டு 61 வந்து 122. இங்கே நெகட்டிவ் சைன் இருக்குது, இங்கே நெகட்டிவ் சைன்ஸ், ரெண்டு நெகட்டிவ் சைன் இருக்கும்போது நீங்கள் சம் பண்ணிவிட்டு நெகட்டிவ் சைன் போடணும். ஸோ மைனஸ் 52 ப்ளஸ் 38 வந்து 90 இன்ட்டு 20. ஸோ இன்னும் ஃபர்தராக எப்படி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம்னா 60 ப்ளஸ் 9 டிவைட் பை
122 minus 90 பண்ணால் 32 into 20. இது ரெண்டும் நம்ம சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து 32 into 20. ஸோ இங்கே நான் எப்படி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோன்னா, இங்கே 20 இருந்தது, 32 இருந்தது, செகண்ட் டேபிளால் கேன்சல் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து 10 வரும், இங்கே 16 வரும். ஸோ 10/16 இன்னும் ஃபர்தராக எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னா, செகண்ட் டேபிளால் பண்ணலாம். 2 into 5 is 10, then 8 into 2 is 16. ஸோ நமக்கு வந்து 60 plus 9/8 into 5. ஸோ 60 plus 9 into 5, 45 divide by நமக்கு இங்கே என்ன இருக்குது, கேன்சல் பை சிம்பிளிஃபை பண்ணப்போ 8 இருக்குது. ஸோ 8 that is equal to 60 plus 45/8 டிவைட் பண்ணுங்கள். அப்போது 5.625 வரும் உங்களுக்கு. that is equal to 60 plus 5.625 is equal to 65.625. ஸோ நமக்கு டிட்டர்மைன் பண்ண சொல்லியிருந்தது வந்து மோடல் லைஃப் டைம்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ரிசல்ட் வந்து that is equal to 65.625 hours. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.